வணக்கம் தலைவா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் டிஎன்பிசி குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்துருந்துச்சு. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தெரியாதீங்க வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிசியில் எப்படி பாஸ் பண்ணுறது, சிலபஸில் வந்து A to Z வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு இலவசமாக பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்கள் இதில் கலந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பணம் கட்டி 50,000 வரைக்கும் பணம் கட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கோச்சிங் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறோம். அதனால் இந்த பயிற்சி வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி 2 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வரும். நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா புக்கே கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் நாலேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லியும் கொஸ்டின் வந்துட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 10 கொஸ்டின் பார்க்கலாம். இந்த 10 கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா யார் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலவசமாக வழங்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டிஎன்பிசி புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு 10 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சம்பந்தர் திருப்பகலூரில் யாருடன் சந்தித்தான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. திருப்பகலூரில் வந்து பார்த்திங்கன்னா சம்பத் அவர் வந்து பார்த்திங்கன்னா யாரை சந்தித்தான்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசரா அல்லது சுந்தரரா அல்லது பரசோதியரா மங்கை அரசியா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது ஆன்சராக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது கிளிக் பண்ணிங்களா வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிக்கும். ஃபைனலாக சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் வரும். தப்பாக எழுதிருந்தீங்களா கூட அடுத்த டைம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கலாம். சுரதா எந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் பட்டம் பெற்றான்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு 1982, 1990 அல்லது 1975, 1969 கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறத கிளிக் பண்ணிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் தாங்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேதாவின் கனவு வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து வெளியான ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மேதாவின் கனவு வந்து பார்த்திங்கன்னா அது அவங்க எப்போ வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாகி வெளியே வந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. 2010, 12, 15, 16 சொல்லி கேட்குறாங்க. இதில் என்ன ஆன்சருங்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழிகளின் பண்டைய பங்கு பெறும் நகரங்கள் எவைன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோவை, சென்னை, காரைக்குடி, கோவில்பட்டி, மோகஞ்சந்திரோ, ஐரப்பா, மதுரை, காஞ்சிபுரம்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நகரங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணிங்களா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாற்றிசை பெயர்களின் அடிப்படையாக உருவான ஊர் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. மேலூரா இல்லை திருவல்லிக்கேணியா அல்லது குற்றப்பாறையா மதுரான்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆன்சருங்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமராசர் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகை கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினான்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா காமராசரை பற்றி தெரியும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன திட்டத்தை செயல்படுத்தினார்னா இலவச மதிய உணவு திட்டமா, கட்டாய வேலையா, தொழிற்கல்வியா, கோர்ஸ் அடிப்படையிலான கல்வியான்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலவச மதிய உணவு திட்டம் தான் முக்கியமானதான் நம்ம சொல்ல வரோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஆன்சரானு பார்க்கலாம் நான் ஃபைனலாக. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கீழ்கண்டவற்றில் எது பொருந்தாது? நாககுமார காவியம் பொருந்தாதா அல்லது உதயகுமார காவியம் பொருந்தாதா, யசோதர காவியம் பொருந்தாதா, ஐஞ்சூர் காப்பியங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் எது பொருந்தாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் சொற்றொடருக்குள் சரியான அமைப்பை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அன்னம் அரைக்கின்றது வானில். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். அன்னம் அரைக்கின்றது வானில், அரைக்கின்றது அன்னம் வானில். நல்லா நோட் பண்ணிங்க. இதில் மாற்றி வருது. வானில் அரைகின்றது அன்னம், வானில் அன்னம் அரைகின்றது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறி வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எது கரெக்டுங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தென்றல் மெல்ல பாடும் பூக்கள் நிறைந்தது ஆகிடும் எவ்வகை இயல்புன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா முற்று இயல்பு, கீழ்காதுவாயு இயல்பு, இணை இயல்பு, ஒரு இயல்புன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமெண்டில் ஆன்சர் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியுதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். குறுந்தொகையில் இடம்பெற்ற பாடல்களில் எவ்வகை பொருள் முக்கியமான கூற்றப்படுகின்றதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா முதற் பொருளா, கருப்பொருளா, உரிப்பொருளா, அகப்பொருளான்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆன்சருங்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பதில்களை சமர்ப்பிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாருங்கள் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சம்பந்தர் திருப்பாகலூர் யாருடன் சந்தித்தார். இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நாவுக்கரசர். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு இலவசமாக பயிற்சி வழங்கிட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.